மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலாக பண்ணுற ஒரு ரிவ்யூஸ் டைப்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி வெளியில் போயிட்டு ஃப்ரம் தி ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். இந்த சீரீஸோட முழு நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீவிசிட்டிங் ஓல்டு மிஷின்ஸ். இது என்ன அப்படின்னா, நிறையா நம்ம மார்க்கெட்டில் வந்து கிரேட்டான கார்ஸ் இருந்திருக்கு, நிறைய கார் வந்து சரியாக போகாமலேயும் இருந்திருக்கு. அண்டு இந்த மாதிரி வெளியில் போன கார்ஸ் வந்து ஏன் வெளியில் போச்சு, இதோட பேக் ஸ்டோரிஸ் என்ன, அண்டு ஏன் இந்த கார் நிறைய கார் வந்து ரொம்ப வந்து கிளாசிக்காக ஒரு மக்களோட வந்து கனெக்ட் ஆன கார்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா இன்ஜின்ஸ் இருக்குது, நிறையா காருக்கான ஒரு யூனிக்கான ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி கார்ஸ் வந்து ஏன் வெளியில் போச்சு, எதனால் வந்து இந்த காரோட இம்பேக்ட் வந்து யூஸாக இருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் போய் யூஸ்வலாக ரிவ்யூ நம்ம பண்ணுற டைப்பில் இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஆஸ் அ ஹோல் வந்து ஓனிங்லேருந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு கண்டென்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி வந்து புதுசாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலாக இது புதுசுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஜென் ஆடி Q7 அண்டு இந்த Q7ல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த V6 டீசல் இன்ஜின், இந்த டீசல் இன்ஜினை பற்றின ஒரு ஓவர் வியூவாக அண்ட் ஆஸ் அ காராக வந்து இது எப்படி இருக்குது, ஓன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, அண்டு டிரைவிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி அண்ட் இதை பற்றின ஒரு பேக் ஸ்டோரி எப்படி வந்து எவால்வ் ஆகி இந்த கார் வந்து இன்றைக்கி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது இது. அண்ட் இந்த காரை பற்றின இப்போ ஒரு டீட்டெயில்டு ஓவர் வியூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் வண்டியை பற்றின ஒரு ஓவர் வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஆடி வந்து பார்த்திங்கன்னா இந்த Q7 வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் வந்து ஒரு 2005-2006 காலகட்டங்களில் எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணாங்க. அண்டு அப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து வோல்க்ஸ்வாகனோட PL71 அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு 5.2 மீட்டர்ஸ் லென்த்தில் ஒரு ஜெர்மன் டிசைனை வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு க்ளீனான ஒரு அண்டர்ஸ்டேட்டடான ஒரு லாங் டிசைனை வந்து பண்ணி ஒரு டால் பாய் ஸ்டான்ஸுமே ஈக்குவலாக அது கொடுத்து ஒரு இம்போசிங்கான DRLஸ்லேருந்து ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸுமே அந்த காலகட்டங்களில் ஒரு அதோட லைஃப் சைக்கிள் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஒரு 3 லிட்டர் V6 பெட்ரோலாக இருக்கட்டும், ஒரு 3 லிட்டர் V6 டீசல் இன்ஜினாக இருக்கட்டும், அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4.2 லிட்டர் V8 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் பவர் ஃபிகர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டார்க் ஃபிகர்ஸில் டிஃப்ரெண்ட் கியர் பாக்ஸ் காம்போஸ்லையுமே வந்து நிறையா வந்து பண்ணாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி நிறையா டெக் யூஸ் பண்ணி அந்த டைம் பீரியடுக்கு என்னென்ன டெக்கெல்லாம் கொண்டு வர முடியும், ஏர் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், நிறையா க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்லாம் யூஸ் பண்ணியுமே வந்து பண்ணாங்க. அண்ட் காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங்லேயுமே வந்து ஒரு மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னால் வந்து ஒரு சூப்பரான ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் அண்டு ஒரு SUV டாமினேட்டடாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து மாறிடுச்சு. பட் அன்றைக்கி அந்த ஒரு மார்க்கெட் கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு சூப்பரான ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. அண்ட் இது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டி ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு ரீசன்னும் சொல்லலாம். ஒரு கிளவரான வண்டி, ஒரு கிளவரான ஒரு மார்க்கெட்டிங், அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த செலிப்ரிட்டிஸ், சினிமாவில் இருக்கவங்களுக்குமே சரி, ஒரு பொலிட்டீஷியன்ஸ்க்குமே சரி, ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க எல்லாருக்கும் மத்தியிலையுமே வந்து ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் எனக்கு இருக்கணும், பட் ஒரு அண்டர்ஸ்டேட்டடான எனக்கு ஒரு லுக்கும் இருக்கணும், ரொம்ப ஃப்ளாஷியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியிலையுமே இந்த கார் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு சக்ஸஸ்ஃபான ஒரு பாத்துக்கு வந்து ஆடிக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கார், இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆடி Q7 இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ நம்ம இப்போ போக போக பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓவர் தி இயர்ஸ் லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2006லேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2012 வரையுமே நிறைய காம்ப்ரிஹென்சிவ் அப்டேட்ஸ் வந்து ஆடி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நியூயர் டிசைன் வந்து கொஞ்சம் எலமெண்ட்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு வீல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், சரி ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், சரி நிறையா க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ், நிறையா சேஞ்சஸ் வந்து இம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த மேஜர் சேஞ்ச் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2015 வந்து இந்த டைப் 2 ஜென், அதாவது பார்த்திங்கன்னா வோல்க்ஸ்வாகனோட MLB EVO பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு பில்ட் பண்ண ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து இந்த PL71 பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கிலோஸ் வந்து லைட்டரான ஒரு வெயிட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த 300 கிலோஸ்னால வந்து பில் குவாலிட்டியோ வந்து ஆடியோட சிக்னேச்சரான ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை வந்து இன்னுமே சூப்பராக தான் ஆக்சுவலாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கான காரணமும் என்னென்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் இன்னும் டைனமிக்கலாக சார்ட்டடாக இருக்கணும், ஒரு எஜைலாக இருக்கணும், ரொம்ப பல்கி அண்ட் பட்சான ஒரு SUVயாக இல்லாமல் டைனமிக்கலாகவும் ஒரு சூப்பரான ஒரு SUVயாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் அது வந்து இன்னுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸை வந்து லைட் பண்ணிச்சு. ஒரு கம்ப்ளீட் ஒரு டிசைன் சேஞ்ச் வந்து ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லீக்கான ஒரு
நீங்கள் இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு க்ளீனான ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ். இந்த ஆடியோட சிக்னேச்சராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கிரில்லு, ஒரு இம்போசிங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸு, இதை வந்து இன்னுமே வந்து பண்ணாங்க. அண்ட் ப்ரினவுன்ஸ்டாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சைடில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சைடுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்பிக்கலான ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை வந்து போய் மிஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் வேகனான ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. அதுவுமே வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அது வந்து இன்னுமே வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஷ்ரிங்க் பண்ணதுனால வந்து சைஸ் வந்து ஆக்சுவலாக டிமென்ஷனலாகவே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நிறையா ஷ்ரிங்க் ஆச்சு. ஒரு விட்த்துமே சரி, லென்த்துமே சரி. பட் அப்படி இருந்து வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. பட் அதை நீட்டாக வந்து ஆக்சுவலாக பேக்கேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எண்ட் ப்ராடக்டாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றின ஃபீச்சர்ஸை வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். மக்களே, இப்போ இந்த ஹார்ட் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பார்க்கும்போது இதோட ஹைலைட்டே இந்த இன்ஜின் தான். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த V6 இன்ஜின் வந்து தெரியும், ஒரு நீட்டான ஒரு கவர்டான ஒரு பேலை வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு டர்போ V6 இன்ஜினு. அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 249 ஹார்ஸ் பவர் அண்ட் கெத்து 600 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு டார்க் மான்ஸ்டர்னே சொல்லலாம். ரைட் ஃப்ரம் த கெட்கோ ஒரு 1500 RPMலேருந்தே உங்களுக்கு அந்த பீக் டார்க் வந்து 600 Nm டார்க்குமே அவைலபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ரஷ், ஒரு புல் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னு தான் சொல்லுவேன். இது வந்து ZFலேருந்து சோர்ஸ் பண்ண ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். அண்ட் வந்து சூப்பராக வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்ஸ் வந்து பண்ணுது. டைனமிக்கலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கியர்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலிங்குமே கொடுக்கும். கம்ஃபர்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு 8th கியரில் வந்து ஒரு 100 to 110 ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 1500 RPMஸில் வந்து வண்டியை ஸ்பின் பண்ண வச்சு ஒரு சூப்பரான எஃபிஷியன்சியுமே கொடுக்கும். அண்ட் அதுவுமே இங்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங்கிடியூட்லி மவுண்டட் செட்டப்பு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்சுலேஷன் லெவல்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸையுமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 2015 அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸே ஆடியில் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவுமே இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த வண்டியை பற்றி ஒரு மோர் அண்ட் மோர் ஒரு ஃபீச்சர்ஸ், டிரைவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னும் போக போக வந்து பார்க்கலாம். மக்களே, இப்போ இந்த காரை பற்றின ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது. இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ளஸ் வேரியண்ட்டு. அண்ட் இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்தது. அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு ஷார்ட் ஓவர் வியூவாக நம்ம பார்க்கலாம். ஒரு டீட்டெயில்டாக என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இல்லாமல் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ட்டான இது பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளீனான எஜ்ஜியான ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டால் பாய் ஸ்டாண்ட்ஸ் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் LED லைட் அண்ட் ஹெட்லைட் வாஷர் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா லோ பீம், ஹை பீம்கான செட்டப் எக்ஸப்ஷனான ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த செட்டப்பில். நைட்டில் நான் வந்து செக் பண்ணேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாட்ரோ பேட்சிங் வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டரோட ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஷன் வேகனான ஒரு லுக் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 19 inches 255 இது 19. அண்ட் 4 வீலுமே பார்த்தீங்கன்னா மேசிவான டிஸ்க்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் 4 டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துடுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயுமே ரிக்வஸ்ட் சென்சார் இருக்கும், இங்கேயுமே ரிக்வஸ்ட் சென்சார் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்வர் லைனில் வந்து ஒரு குவாட்ரோ பேட்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் வந்துடுது, உங்களுக்கு வைப்பர் வந்துடுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்டு டெயில் கேட்டு ஆக்சுவலாக எப்படி ஓப்பன் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும், இங்கேயுமே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். ஒரு 6 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வண்டியோட ஹைட்டை வந்து ஏர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால லோயர் பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். 3rd row சீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் இந்த சைடில் இருக்க ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்பேர் வீல் வந்து மவுண்ட் ஆயிருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டில். பட் இந்த காரில் வந்து அதை இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து 3rd rowமே அப்பாயி உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலாக 3rd row அப்பலையுமே. ஏன்னா வந்து ஒரு 5.2 meters லென்த்தில் இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டனுமே இருக்குது. எலக்ட்ரிக் டெயில் கேட் தான், ஒரு நல்ல சாஃப்டான ஒரு க்ளோசிங்கில் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் இப்போது ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு சாலிடான ஒரு ஓப்பனிங் இருக்குது பாருங்கள் இந்த வண்டிக்கு. அண்டு ஸ்பேஸ்மே பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி வந்து ஒரு 6 feet இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்ட்டில் உட்காடுறாங்க அப்படின்னா அவங்க உட்காரும் போதுமே எனக்கு வந்து இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஷ்ஷான ஒரு சீட் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 zone climate கண்ட்ரோலுக்கு இங்கே டியூவல் ஜோனுக்கு இதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. ஆக்சுவலாக இது இங்கே ஆஃபில் இருக்குது. அண்ட் இப்போ நான் பார்த்தேன்னா உங்களுக்கு இது தெரியும், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏசி வென்ஸ் இங்கேயுமே இருக்குது. அண்டு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த
சிகரெட் லைட்டர் வந்துடுது, உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட் வந்துடுது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரண்ட்டோட லுக் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஹியூஜ் ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்துடுது. பட் இப்போ ரொம்ப ஒரு சன்னியான ஒரு இது இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹுக் வந்துடுது, நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். சேம் ஆஸ் த கேஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹுக் இருக்குது. டி பில்லரில் வந்து உங்களுக்கு ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அண்ட் இது லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டச் சென்சிட்டிவ் தான், இதை நம்ம இப்படி வந்து ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் டோர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சாலிடான ஒரு தட்டோட க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேனுவல் சன்லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் கார்டில் விண்டோ கண்ட்ரோல் வந்துடுது. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரே, இது வந்து அந்த டைம் பீரியடில் வந்த கார்ஸில் ஒரு பெரும்பாலும் வந்து எல்லா கார்லேயுமே இருந்த ஒரு ஃபீச்சரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஷாஃப்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங் அண்ட் ஒலிப்ஷன் சவுண்ட் இருந்தது. ஒரு டைம் பீரியட் வரையும் போஸோட 19 ஸ்பீக்கர் செட்டப் இருந்தது. பட் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு 10 ஸ்பீக்கர் செட்டப்பு. அண்ட் ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நிறையா ஒரு ஸ்டஃப் இங்கே இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்க்க முடியல. பட் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இது வந்து பெஸ்ட்டு லெஃப்ட் டு கிட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு சாலிடான ஒரு தட்டோட வந்து க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்த்தேன். சில மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிரர் வந்து லெஃப்ட் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்லைட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம ஆக்சுவலாக ஸ்பேஸ் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கும். அண்ட் இந்த டோர் கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு ஃபினிஷ் ஒன்று பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் நிறையா வந்து ஃபெல்ட் லைனிங்கோட பண்ணியிருக்காங்க. டோர் கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாக்கெட்ஸ்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பூட் அன்லாக் பட்டன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. இது இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 12 வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் சீட்ஸ், ஃப்ரண்ட் 2 சீட்டுமே. பட் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் மெமரி இருக்குது. லாக் அண்ட் லாக் பட்டன் வந்துடுது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி நான் எவ்வளோ ஒரு சாலிட் தட்டோட க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அண்ட் ஹீட்டட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த நாபை வச்சு எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் 4 விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப் அண்ட் டவுன் தான். ஸோ அதுவுமே ஒரு நீட்டான ஒரு ஃபீச்சரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வெண்ட் க்ளோஸ் பண்ணுறது, ஏசி வெண்ட் இங்கே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ்க்கான ஒரு நாப் இங்கே இருக்குது. அண்ட் இது ஹெட்லைட் லெவலருக்கான நாபு. அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாக் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனு. அண்ட் கீழே இந்த ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் அங்கே ரிலிவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு நல்ல டெட் பெடல் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் இருக்கிற ஒரு ஸ்டேரிங் வீல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் வந்து ப்ரீமியம் ப்ளஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து சென்டரில் மட்டும் ஒரு ஸ்க்ரீன் அண்ட் அனலாக் ஸ்க்ரீன்ஸ் வந்து வந்துருக்கும். உங்களுக்கு டெக்னாலஜி பேக்கில் ஒரு ஃபுல் 12.3 இன்ச் ஒரு வெர்ச்சுவல் காக்பிட் வந்துடும். பட் ஐ ப்ரிஃபர் திஸ் ஸ்க்ரீன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு அனலாக் ரெப் கவுண்டரும் ஒரு ஸ்பீடோமீட்டரும் பார்க்குறதே ஒரு ஜாயாக தான் இருக்குது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் இப்போது இந்த ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குது. நீங்கள் ரேஞ்ச் வந்து இங்கே பார்த்துக்கலாம், ஸ்பீடு வந்து பார்த்துக்க முடியும், கன்சப்ஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபார் அ பிக் கார் இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு 10மே வந்து நான் வந்து பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார்லேயுமே சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து இருக்குது. பட் மோர் ஆர் லெஸ் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிமிங் ஃப்ரேம்லெஸ் மிரர் வந்துடுது. அண்ட் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ், லைட்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. பேசஞ்சர் ஹேட்பேக் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டினியூஸ் ஏசி வெண்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்க்கான ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்துடுது. மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இது வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் தான். பட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரோ பேட்சிங் வந்தது. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் அந்த டோர்லேயுமே வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வெண்ட்டுக்கான ஒரு நாபுமே இருக்குது. அண்டு 3வே வந்து ஏர் ஸ்ப்ளிட் ஆகிற அந்த ஒரு பட்டனுமே இருக்குது. இங்கே வந்து ஒரு ட்ரை செலக்ட் பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹசார்ட் லைட்ஸ், பார்க்கிங் சென்சார், டவுன் ஹில் அசிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 ஜோன் ரியர் வந்து இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுக்கலாம், செட் ரியருக்கு தனியாக வந்து இது பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டியான ஒரு நீட்டான ஒரு டிஸ்பிளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு நர்ல்டு ஃபினிஷும் இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அண்ட் ஏசி மேக்ஸு, ஏசி இதெல்லாம் இருக்குது. ரீசர்க்குலேஷன் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கீ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பட்டன் அண்ட் தென் பூட் அன்லாக்கான பட்டன் வந்துருது. இங்கே வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு ஸ்லாட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் வந்துருக்கு. அண்ட் இங்கே ஒரு டெடிகேட்டடான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பாட் இருக்குது. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. அண்ட் உள்ள ஒரு ஃபெல்ட் லைனிங் கொடுத்து ஒரு நீட்டான ஃபினிஷ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் தான். ரெண்டுத்தையுமே இண்டிவிஜுவலாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சருமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் கன்சோல் இந்த டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் நாபு, ட்ரைவ் வந்து உங்களுக்கு பண்ணிக்கலாம், நியூட்ரல், ரிவர்ஸ், அண்ட் தென் கேமராவோட ஆக்சுவலாக குவாலிட்டியுமே இப்போ நான் வந்து காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 360 டிகிரி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நியூட்ரலாக பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு பட்டன், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் பட்டன், அண்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ட்ராக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வயர்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இஃப் ஐம் நாட் ராங் திஸ் ஜென்ரேஷன் ஷுட் ஹேவ் இட், பட் ஐம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட். காருக்கான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைவ் மோடுக்கு வந்து லிஃப்ட் அண்ட் ஆஃப் ரோடு, ஆல் ரோடு, ஏர் சஸ்பென்ஷன் வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹைட் ஏறும் இறங்கும். அண்ட் ஆட்டோ உங்களுக்கு இருக்குது, டைனமிக் மோட் இருக்குது, இண்டிவிஜுவல் நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டு, ரேடியோ, மீடியா, டெலிஃபோன் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிக்கான சிஸ்டம் தான். பட் மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து இது வந்து டைம் பீரியட்லேயே வந்து நிறைய பேர் வந்து டிஜிட்டலாக டச் ஸ்க்ரீன் எல்லாமே மாறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து லேக்கிங்காக தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ஸ்டால்ஸ் வந்துடுது, வைப்பருக்கான ஸ்டால்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்துடுது, பேடில் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கீழே வந்து இருக்குது, அது வந்து கொடுத்துருக்காங்க. பட் சம்வேர் வந்து ஸ்டியரிங்கில் இன்டெகிரேட் பண்ணிடலாம், பட் அது பண்ணல. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கான ஒரு பட்டனுமே இங்கே இருக்குது. அண்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் கிடையாது. மேபி எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி தான். எக்ஸப்ஷனலாக இருக்கும் ஆடியில் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து. அண்டு அந்த கம்ஃபர்ட்டுமே வந்துருக்கும். எதுவுமே ஒரு க்ரீக்ஸ் அண்ட் கிராட்டில்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த சன்வைசர்ஸ் வந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டபிள். ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு டச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த கார் வந்து இப்போ டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு அந்த ஸ்டைலில் நம்ம பார்த்துடலாம். மக்களே, இப்போ இந்த Audi Q7 V6 டீசல் இன்ஜின் இது. இந்த இன்ஜினோட 0 to 100 எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார் வந்து நான் டைனமிக் மோடில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து எந்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது ஏர் சஸ்பென்ஷன் வந்து ட்ராப் ஆகி மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு பிரேக் பூஸ்ட் மட்டும் தான் பண்ணுறேன். மக்களே, இப்போ இந்த வண்டியை பற்றின ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக ரிவ்யூ ஸ்டைலில் போக வேணாம். என்ன வந்து இந்த வண்டியோட ஒரு நல்ல விஷயங்களாக இருந்திருக்கு அண்ட் வாட் கான்ட்ரிபியூட்டட் டு இட்ஸ் மேசிவ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம போயிட்டு வந்து ஆக்சுவலாக பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன யூட்டர்ன் வந்து பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்குமே வந்து திரும்புது அப்படிங்கிறது தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு லைட்டான ஸ்டேரிங் வீல். அண்ட் இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர் சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கார்பெட் ரைடே வந்து கிடைக்கும். ஒரு சின்ன ஃபர்ம்னஸ் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் இருந்தாலுமே அதை சூப்பராக குக்குன் பண்ணி நம்மளை வந்து பேசஞ்சர்ஸை வந்து கம்ஃபர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அது சூப்பரான பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைனமிக்கலாக வந்து நீங்கள் வந்து நான் ட்ரைவ் பண்ண கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைவ் மோட்ஸ் யூஸ் பண்ணி ஏர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால டைனமிக் மோடில், இண்டிவிஜுவல் மோடில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரைட் ஆகிடுமே, லோயர் ஆகிடும். அண்ட் இன்னுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டியுமே வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்டேரிங் ஃபீல்னு நான் சொல்ல போனால் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கோ, பட் தெர் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஃபீல் டு இட். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து எதிர்பார்க்க முடியாது. சச் இஸ் த கேஸ் வித் ஆல் தி இபிஎஸ் ஸ்டேரிங்ஸ். அது ரேர்லி வந்து ஒரு கம்பெனியால் வந்து அதை கரெக்டாக பண்ண முடியும். பட் ஃபார் அ பிக் எஸ்யூவி லைக் திஸ் இட் இஸ் மோர் தென் எஜைல்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து இதோட எஃபர்ட்லெஸ்ஸான மைல் மன்ச்சிங் எபிலிட்டி தான். அண்ட் இந்த டீசல் இன்ஜின் வந்து பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு ரீசனுமே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த லக்ஸுரி எஸ்யூவியை வந்து நான் வாங்கணும், பட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல ஒரு 5.2 மீட்டர்ஸ் இருக்கிற ஒரு லென்த் இருக்கிற ஒரு எஸ்யூவி, ஒரு 249 ஹார்ஸ் பவர் அண்ட் 600 Nm இருக்கிற ஒரு V6 இன்ஜினில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அபவுட் 11 to 12 kilometers ஆஃப் மைலேஜ் வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அண்ட் பேட் வித் 75 லிட்டர் டேங்க் வந்து ஹியூஜான ஒரு டேங்க் இருக்கிறது அப்படின்னால நீங்கள் ஈஸியாக வந்து 1000 kilometers வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான இருக்கிற ஒரு இன்ஜின் அண்ட் எஃபிஷியன்சி தான். அதுவுமே வந்து இதோட பெரிய சக்ஸஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு ரைட் இருக்கும். ஹை ஸ்பீட்ஸில் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு சின்ன ஆக்சலரேஷன்லேயே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டோட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள்.
அட்வைசபிள் நாட் டு டிரைவ், எப்பயுமே வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாதீங்க. பட் ஒரு சின்ன ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வந்து நான் இது வந்து காட்டுறேன். அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது, மினிமலான ஒரு பாடி ரோலுமே இருக்குது, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த காரில் வந்து நான் கான்சென்ட்ர ஒரு இடத்துல போய் நான் வந்து டச் பண்ணலை ஃபுல்லாக. பட் ஒரு ஓவர் வியூவாக வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கு. அண்ட் ஏர் சஸ்பென்ஷன் ஆகட்டும், ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், அதோட காஸ்ட்டுக்கு அப்படின்ற ஒரு இடத்துல நிறையா பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். தெர் இஸ் ஆல்வேஸ் பீன் இந்த Volkswagen குரூப் கார்ஸில் வந்து நிறைய ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல ரிலையபிலிட்டி கன்சர்ன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த வண்டியோட நான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, there's a sense of calmness this vehicle gives. இன்றைக்குமே வந்து மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸில் நிறையா வண்டி வந்துட்டக்கப்புறமே இந்த ஒரு சிக்ஸ் சிலிண்டர் V6 இன்ஜினில் இருக்கிற ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸு அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவிங் எபிலிட்டி, ஒரு லாங் டிரைவ்ஸ் வந்து நம்ம வந்து ஃபெட்டிகே இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இன்னுமே பெட்டராகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வண்டியோட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டச் பாயிண்ட்டில் நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகிடும். ஏன்னா சச் இஸ் த ஒர்க் Audi has done to this car. அதுவே இந்த காருக்கான ஒரு மேசிவ் சக்ஸஸ் பாத்தை வந்து டிஃபைன் பண்ணுச்சுன்னே நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வை டீசல் வந்து வெளியில் போச்சு அண்ட் ஹவு த பிளாட்ஃபார்ம் ஹஸ் எவால்வ் இன் டு அ ஸ்டேஜ் நவ். இன்றைக்கி வந்து அந்த காலகட்டங்களில் எப்படி மாறி இருக்குது அண்ட் இந்த வண்டியை பற்றின ஒரு கன்க்ளூஷனுமே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம இன்ஜின் எப்படி இருக்குது, டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் இதில் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து Volkswagen வந்து Audi வந்து இந்த டீசல் இன்ஜினை புல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஒரு சின்ன ஓவர் வியூவில் நான் சொல்கிறேன். Volkswagen வந்து டீசல் டிஃபெக்ட் ஸ்கேண்டல் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில் வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. அண்ட் அந்த இஷ்யூவில் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ரிக்டிஜென்ட்டான ஒரு நார்ம்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, டீசல் நார்ம்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக யூரோ யூனியனில் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக வந்து மற்ற யூனியனில் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணி அந்த ஒரு டிவைஸ் மூலிமா வந்து எமிஷன் நார்ம்ஸை கிளியர் பண்ணாங்க. பட் அது சூனர் தென் லேட்டர் அதை வந்து கண்டுபிடிச்சி அதனால வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லீகல் இஷ்யூஸ் வந்தது. அண்ட் இன் ஆர்டர் டு கேபிட்டலைஸ் தட் அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறையா வந்து சேஞ்சஸ் அவங்க குளோபலாகவே வந்து மேக் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இந்தியாவில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து டீசல் மாடல்ஸில் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் த ரேஞ்ச் Audiலையுமே சரி, Volkswagenலையுமே சரி, ஸ்கோடாலையுமே சரி அந்த லெவலுக்கு வந்து நார்ம்ஸ் படி ஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும், பட் எவென்ச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்தியன் கவர்மெண்ட்லேயுமே நம்மளோட கவர்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு வந்து நிறையா வந்து கண்டிப்பாக வந்து அதை மாற்ற சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால எவென்ச்சுவலாக 2020 வந்து BS6 நார்ம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து குவிட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டீசல்ஸ் வந்து புல் பண்ணிட்டாங்க Audi, Volkswagen அண்ட் ஸ்கோடாவில். அண்ட் இதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு Audiக்கு ஸ்பெசிஃபிக்கலாக நான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு டாப் லக்ஸுரி பிராண்டாக இருந்த அந்த ஒரு பிராண்ட் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து மெர்சிடிஸ் அண்ட் BMW வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இனிமேல் நான் வந்து பெட்டராக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணி நிறையா டீசல் இன்ஜின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க கார்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் 1 லக்ஸுரி பிராண்டாக இருந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேல்ஸில் வந்து டிஃபீட் ஆகி BMW அண்ட் Benz வந்து மார்க்கெட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி போனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து ஒரு இன்டெரக்டான எஃபெக்ட் வந்து Volkswagen இருந்ததுனால வந்து இங்கே வந்து இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஒரு டெக்லேடனாகவுமே சரி எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் பேக்வேர்டாக தான் வந்து இருக்குது. பட் Audi வந்து இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரீமியம் பிளாட்ஃபார்ம் அந்த கம்பஷன் பிளாட்ஃபார்மில் வந்து Volkswagenோட பிளாட்ஃபார்மில் அதை வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் அண்ட் 2 லிட்டர் டீசல் மைல்ட் ஹைப்ரிட் செட்டப் ஃபுல்லி ஹைப்ரிட் செட்டப்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐம் ஷோர் வந்து அதே செட்டப் வந்து இந்தியாவுக்கும் கண்டிப்பாக வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷனில் வந்து கண்டிப்பாக Audi வந்து கம்பேக் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இது கம்பேரிசன் வைஸ் நம்ம எப்படி இருக்குன்றதை இப்போ அப்படியே பார்க்கலாம். இப்போது கம்பேரிசனில் ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் இப்போது ரைவல்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெர்சிடிஸோட GLS வந்து இருந்தது. அண்டு இது ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா X5 வந்து காம்படிட்டர் பண்ணுற மாதிரியுமே ஒரு பாயிண்டில் இருந்தது. X7 வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா
இந்த வண்டி வந்து ஒரு 2015 பீரியட், அந்த ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பீரியடில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லக்ஸுரி இருக்கும், ஒரு டெக்லேடனான ஒரு இன்டீரியர் இருக்கும். BMW அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்போர்ட்டியரான எட்ஜ் இருக்கும். டிரைவிங்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிரைவிங் ப்ளஷரை மட்டுமே விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் வந்து Audi பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது பேக்வேர்டில் தான் இருக்கும். பட் வாட் திஸ் ஆஃபர்ஸ் இஸ் தி பேலன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். இங்கே வந்து நீங்கள் BMW அளவுக்கு டைனமிக்கலி சார்ட்டட் ஆனாலும், அந்தளவுக்கு ஒரு சார்ட்டட் இல்லைனாலும், பட் தேவைன்ற அளவுக்கு ஆம்பிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைனமிக் எபிலிட்டியுமே இங்கே இருக்குது. டெக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் தேவையான டெக்குமே இங்கே வந்து இருக்குது. அங்கே தான் இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு பேலன்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரொவைட் பண்ணிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ப்ரொபோசிஷன் தான். கம்பேரிட்டிவ்லி வந்து லெஸர் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஜிஎல்எஸ்ஸில் விடையுமே சரி, BMW விட சரி, அதை வந்து Audi வந்து கொடுத்ததுனால அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்களுக்கு இருந்தது. அண்ட் இன்னுமே நீங்கள் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு நான் லக்ஸரி வெஹிக்கிள் செகண்ட் ஹேண்டில் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னாலுமே இன்றைக்குமே இந்த Audi வெஹிக்கிள்ஸ் வந்து சூப்பரான ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்லேயுமே ஒரு நீட்டான ரன்னிங்கான ஒரு ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவான ஒரு பேஸ்லியான ஒரு Q3 மாடல்லேருந்துமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு A3 இல்லை A4 அப்படின்ற ஒரு மாடலில் வந்து என்ட்ரி லெவல் லக்ஸரி வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி போக முடியும். அந்தளவுக்கு வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து என்றைக்குமே வந்து Audi கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த காரை பற்றின ஒரு சின்ன கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்க்கலாம். மக்களே, இப்போ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் கன்க்ளூஷன்ற ஒரு பாயிண்டில் போகாமல், இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் போகாமல், இந்த வீடியோவோட முழு நோக்கமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த Q7ன்ற ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாஷியான வண்டியோ ரொம்ப டெக்லேடன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆப்வியஸ்லி த்ரூ அவுட் தி இயர்ஸ் வந்து இப்போ நல்லாவே வந்து ஒரு டெக்லேடனாக இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸோடு வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இந்த வீடியோட முழுமையான நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீசல் இன்ஜின்ஸை வந்து கவர் பண்ணுறது தான். இந்த மாதிரி டீசல் இன்ஜின்ஸோட ட்ராக்டபிலிட்டி, டிரைவபிலிட்டி, ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸான இவ்வளோ பெரிய மோட்டர் வந்து 3 லிட்டர் V6 இன்ஜின்கான ஒரு மோட்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சூப்பரான எஃபிஷியன்சியுமே கொடுத்து ஒரு கண்டினியூஸாக லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டையுமே கொடுக்குற இந்த மாதிரி வண்டிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, இன்றைக்குமே வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு வந்து லான்ச் ஆன டைம்லேருந்து இப்போயுமே ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு என்ட்ரியில் ஒரு சூப்பரான ஒரு 7 சீட்டர் லக்ஸுரி SUV அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்குமே ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு தெரியணும் எந்த லெவலுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து Audi வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டினியூஸ்லி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் செல்லிங்காக இருந்திருக்கு. அந்த லெவலுக்கு வந்து ஒரு அப்டேட்டடாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த டீசல் இன்ஜின்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு டைம் பீரியடில் நம்ம வந்து ஹைப்ரிட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் EVஸ்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டயத்தில் இந்த மாதிரி ஒரு டீசல் இன்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சைசிங் நடந்துகிட்டு இருக்கிறதுனால டவுன் சைசிங்கில் நல்லா வந்து பெரிய மோட்டரில் வந்து பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற இன்ஜின்ஸில் வந்து டீசல் இன்ஜின்ஸ் வர்றது கிடையாது. அண்ட் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த வண்டி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ஃப்ரம் த ஆர்கேவ் சீரிஸோட முழுமையான நோக்கமும் பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த மாதிரி வெளியில் போகிற வண்டிகள், இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் சூப்பராக இருந்த வண்டிகள்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கவர் பண்ணி ஒரு பேக் ஸ்டோரியோடு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து சொல்லலாம். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இது பிளான். இந்த சீரிஸோட இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னும் என்னென்ன கார்ஸ்லாம் வந்து இந்த சீரிஸில் நீங்கள் வந்து பார்க்கணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோவில் பற்றி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் நான் வந்து கூடிய சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.